பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியனை பார்த்ததும் சரவணன் அப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணா, அஞ்சலி, உன்னுடைய குடும்பத்துக்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வர்ற விஷயம் சரவணனுக்கு கூட தெரியாது, நானா தான் வந்தேன். உன்னுடைய அப்பா எங்கம்மா இருக்காருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பா உள்ளதா இருக்காரு, வாங்க அங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வாங்க உட்காருங்க, என்ன விஷயம் சொல்லி அஞ்சலியோட அப்பா கேக்குறாங்க. சரவணனுக்கும் சரி அஞ்சலிக்கும் சரி எதுவுமே புரியறதே இல்ல. உடனே பாண்டியன் வந்து, என்னுடைய சம்மந்தி வீட்டு ஆளுங்க உங்களை குடும்பத்தை அசிங்கப்படுத்தினதுக்கு தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்கிறேன். நான் கேட்கிற மன்னிப்பால உங்க மனசுல இருக்கிற காயம் ஆறுமா இல்லையன்றது கூட எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிடுங்க. இனி இப்படி ஒரு பிரச்சனை நடக்காது. நானா என்னுடைய பையனுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்தேன். அந்த வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இல்ல. இனி அவன் லைஃப் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா அஞ்சலி அவன் கூட இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அதனால நம்ம 2 பேரும் பேசி அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் மயிலுக்கு விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு எடுத்திருக்கேன். இது என்னுடைய பையனுக்காக நான் எடுத்த முடிவு. இதுல உங்களுக்கு சுத்தமா சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க. இத கேட்ட சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் இது ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நிஜமாவே சரவணனால நம்பவே முடியறதில்ல. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணா, மன்னிச்சிடுடா. நானும் சரி உன் அம்மாவும் சரி உன்னை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும்னு நினைக்கல. மயிலு கூட உன்னை சேர்ந்து வாழ சொல்லி நாங்க கட்டாயப்படுத்தல. குழந்தை நினைச்சு மட்டும்தான் இப்படி ஒரு முடிவு நாங்க எடுத்தோமே தவிர வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்னுடைய பையனுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அதுக்கு மட்டும் அஞ்சலி ஒத்துக்கணும். மயில இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, அந்த விஷயம் அஞ்சலிக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப குழந்தை பிறந்தா இந்த வீட்டுக்கு வர்றது போறது, அதே மாதிரி அங்க போறது வருது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எந்த ஒரு முடிவும் சொல்லுங்க. சரவணனுக்கு அஞ்சலியை கட்டி கொடுக்க எனக்கு மனம் பூர்ம சம்மதம்னு சொல்லி பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்ட சரவணன் அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க.